உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆதி, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நாங்க எல்லாரும் இப்படி நடந்துருச்சேன்னு பதறி போயிருக்கோம். நீ என்னடானா உங்ககிட்ட ஏதோ கதை சொல்ற மாதிரி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இவ்வளவு கேஷுவலா நின்னுட்டு இருக்க. இப்ப என்னமா பண்ண சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் நான் பொறுமையா கேட்டுட்டு தானே இருக்கேன். நடந்தது என்னன்னே தெரியாம நான் என்ன பேச முடியும்? நீங்களாவது சொல்லி முடிங்க, அப்புறம் பாத்துக்கலாம். கண்டினியூ. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன ஆகும் மாப்ள? பாரதி சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சு போலீஸ் பாரதி அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ பாரதி பண்ண தப்புக்கு போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. குட் ஜாப். ஆதி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். எதை பத்திமா பேசுறீங்க? ஆமா, எவ்வளவு பணம் சொன்னீங்க? 10 லட்சம், ரைட்? அத பாரதி எடுத்துட்டு போயிட்டான்னு நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க. அத நம்பி நீங்க என்கிட்ட கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. நீங்களா ஒரு முடிவு பண்ணி போலீஸ வர வச்சு பாரதி அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கீங்க. என்ன சொன்னீங்க? 10 லட்சத்தை பாரதி திருடிட்டாங்களா? அதுவும் அது அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டாங்க. என்னமா பேசுறீங்க? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. ஆனா நீங்க யாரோ சொல்றத நம்பி என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கிறதா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. இத பாரு ஆதி. அம்மா, கணக்குல வராத 50 lakhs பத்தி நான் உங்ககிட்ட கேட்டப்போ நீங்க இனிமே அதை பத்தி என்கிட்ட பேச வேண்டாம்னு சொன்னீங்கல்ல. இப்ப நான் சொல்றேன், பாரதிய பத்தி நீங்க யாரும் பேசாதீங்க. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. பாரதி என் பொண்டாட்டி. என்ன நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை பத்தி எனக்கு தெரியும். அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நீங்க சொன்ன கதையை நான் நம்ப மாட்டேன். இனிமே இதை பத்தி யாராவது பேசினா அப்புறம் நான் வேற மாதிரி பேச வேண்டியிருக்கும். உங்க எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, அதுலயும் போலீஸ் பாரதி புடிச்சிட்டு வர போயிடுச்சு. சரி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. என் பொண்டாட்டி எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். உங்களை ராணி ஆண்டி பத்திரமா பார்த்துப்பாங்க. நான் போய் அம்மாவை கூட்டிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ராணி, இனிமே தமிழ் உங்க பொறுப்பு. ஒரு சின்ன பிரச்சனை, நான் வர்ற வரைக்கும். சரிங்க ஐயா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீங்க தமிழை பத்தி கவலைப்படாதீங்க. அவளை பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நீங்க உங்க வேலையை முடிச்சிட்டு பொறுமையா வாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.